இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் இந்த அப்பாவி பொண்ணு வானதிக்காகத்தான். அவ சந்தோஷத்துக்காகத்தான். என்னோட சந்தோஷத்துக்கு இப்ப என்ன குறை? நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நிறைய பொண்ணுங்க பண்ற தப்பு இதுதாம்மா. சந்தோஷமா வாழாம தான் சந்தோஷமா வாழற மாதிரி நடிச்சு மத்தவங்களையும் நம்ப வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நான் பேச வந்தது ஒன்னே ஒண்ணுதாம்மா. ராஜேஸ்வரி, வானதிய சந்தோஷமா வச்சுக்கோங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்து உன் பையனெல்லாம் திட்டினதுக்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க சம்பந்தியமா இதெல்லாம்? இது நீங்க இவளை இங்க இப்படி எப்படி நடத்துறீங்கிறதெல்லாம் அந்த கிருஷ்ணவேணி அம்மாக்கு எப்படிங்க தெரிஞ்சது? அந்த அம்மா பாட்டுக்கு நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பட்டு பட்டுன்னு கத்திட்டு போறாங்க. என் மருமகளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு போறாங்க. என்ன கொடுமை இது? இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் அவங்க இப்ப இங்க வந்திருக்காங்க. வானதி, நீ திருந்தவே மாட்டியா? என்ன டோட்டலா எங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுடல வானதி. என்கிட்ட இருந்து நீயும் பிரிஞ்சு போயிட்ட. இனி என்ன செஞ்சாலும் உடைஞ்சது ஒட்டாத. எங்க அப்படி நம்ம காம்படிட்டரை நாம ஜெயிக்கணும்னா அதுக்கு நியாயமான வழியில போட்டி போடணுங்க. அதை விட்டுட்டு இப்படி ஒரு தப்பான வழியில கார்த்திக் போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. அவ மேல நான் வச்சிருந்த மொத்த நம்பிக்கையும் இந்த ஒரே விஷயத்துல அவனே கெடுத்துக்கிட்டான். ராஜி, அவன் ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டான். அதுக்காக தினந்தோறும் அவனை தண்டிக்கிறது நியாயமா? சொல்லுமா. பாண்டியண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சரி, அப்பா எப்படி இருக்காரு? ஐயா நல்லா இருக்காருமா. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம்மா. டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்துட்டீங்களா? நம்ம வீட்டு பீரோல உனக்கு வேண்டிய ஒரு பொக்கிஷம் இருக்கு. தேவைப்படுறப்போ அதை எடுத்து பாரு. உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். வானதி அம்மா, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேண்ணா. அம்மா அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. திடீர்னு இந்த அம்மா டாக்டர் சொன்னாரு. அப்புறமா உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு ஐயா சொன்னாரு. அதுக்கு இல்லைண்ணா, நம்ம வீட்டு சாவி என்கிட்ட எல்லாம் இருக்கு. அதனாலதான். சரி, எப்படி வீட்டுக்கு போனீங்க? என்கிட்டயே ஒரு சாவி இருக்குமா. நாங்க வந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. நீங்க இங்க வந்துட்டு போனதா சொன்னாங்க. அண்ணா, அப்போ அப்பா அந்த பொக்கிஷ விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அத வீட்டுல வந்து நான் எடுத்துட்டேன். அத பத்தி அப்பா கிட்ட எதுவும் சொல்லலன்னு அப்பா வருத்தப்பட்டாரா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வாங்க மேடம். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். போன வாரம் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஓ, அப்படிங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லவே இல்ல. இல்ல மேடம், என்னைக்காவது நேர்ல பார்க்கும்போது சொல்லலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சது. சொல்லுங்க மேடம், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே. ஒரு நிமிஷம். இது என்னோட மூத்த மருமக வானதியோட போன் நம்பர். சமீபமா அவளுக்கு ஏதோ த்ரெட்டன் கால் வருது. அந்த போன் வந்தா அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. அப்ப நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. அவ அந்த விஷயத்த என்கிட்டயே சொல்லல. அப்படியா?
அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே மேடம். பொம்பளைங்களை மிரட்டி பணம் பறிக்கிறதையே துளிலா வச்சிருக்குது ஒரு கூட்டம். எக்ஸாக்டா சொன்னீங்க. போன்ல பேசுறவங்க அவளை மிரட்டி பணம் கேக்குறாங்க. அவ போன வாரம் பணம் எடுத்துட்டு போனா. யார் அவளை மிரட்டினாங்கன்னு பிடிக்கிறதுக்காக போனேன். வந்தது ஒரு லேடி. ஆனா அவ எஸ்கேப் ஆயிட்டா. வானதி பாத்து பாத்து பிடி பிடி. போச்சு போச்சு. வானதி வானதி போன் கொடு, போன் கொடு. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலான்னு இருந்தா வானத்தி அலாட் ஆயிடுவா. அத்தைக்கு வேற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க அதிரடியா கண்டிப்பா ஏதாச்சும் செய்வாங்க. ஒண்ணு நம்ம இந்த விஷயத்தை விட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துடணும். இல்லனா பெரிய அமௌண்டா கேட்டு வாங்கிட்டு பேசாம விட்டுறலாம். பெரிய அமௌண்டா? என்ன சொல்ற நீ வேற? பெரிய அமௌண்ட் அவகிட்ட கேட்டா அவ எங்கடி போவா? அவ்வளவுதான், மொத்தமா எங்க போய் தேடுவா? அம்மா அதெல்லாம் வானத்தியோட பிரச்சனை. ஒரு 5 லட்சம் ரூபாய் கேள. 5 லட்சமா? மா என்னம்மா நீயே அதிக அமௌண்ட்னு வாய பொளக்குற? 1 டைம் செட்டில்மெண்ட் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா நீ இனிமே இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன்னு அடிச்சு பேசு.